நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஏற்கனவே நம்ம எம்எஸ் தோனி அவரை பத்தி எந்த அளவுக்கு பாராட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாராட்டிட்டாரு. ஆனாலுமே நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சது முக்கியமா நம்ம எம்எஸ் தோனி அவருடைய ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்து மீண்டும் ஒரு முறை நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரு வியந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஆட்டத்துல நீங்க வெற்றி பெற்றீங்க, சத்தியமா இது உலக மகா அதிசயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் தற்போது ஒரு பரபரப்பான பதிவு ஒன்று அவரு வெளியிட்டிருக்காரு. அதுல சச்சின் டெண்டுல்கர் அவரு மிக முக்கியமா குறிப்பிட்டிருக்கிறது, தோனி அவர்கள் என்னதான் சிறந்த பிளேயராகவும் சிறந்த விக்கெட் கீப்பராகவும் தொடர்ந்து இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுடைய கிரிக்கெட்டுக்கு எண்டு கார்டு போட்டே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் தோனி அவர்களுக்கு இந்த ஆண்டின் ஐபிஎலோட ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு தான் சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு தோணுச்சு. முக்கியமா சிஎஸ்கே அணியில இருக்கிற பிளேயர்கள் யாருமே ஃபார்ம்ல இல்லை, கரெக்டான பிளேயர்களையும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்க வாங்கல. அதனால தோனி களத்துல அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஆனா நேற்றைய ஆட்டத்தை பார்க்கறப்ப அப்படியே கம்ப்ளீட்டாக தோனி அவர்கள் வேற ஒரு டீமை வச்சு விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா ராகுல் திரிபாட்டி அவருடைய அன்பிலீவபிள் கேட்ச், அதே போல தோனி அவர் எடுத்த அற்புதமான டிஆர்எஸ், அதை தொடர்ந்து கடைசி நேரத்தில் அவர் அடிச்ச நம்பவே முடியாத அந்த ரன் அவுட், அதே போல தொடர்ந்து ஆட்டம் காட்டிக்கிட்டே இருந்த ஆயுஷ் பதோனி அவருடைய ஸ்டம்பிங், இப்படி ஓவராலா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை தோனி அவர்கள் இந்த மேட்ச்ல கொடுத்திருக்காரு. எல்லாத்தை விட மிக மிக முக்கியமா தோனி அவர்கள் இந்த மேட்ச்ல சுமார் 26 ரன்கள் அடிச்சு களத்துல நின்று அவரு ஜெயிக்க வச்சது சத்தியமா என்னால நம்பவே முடியல. மீண்டும் ஒரு முறை பழைய தோனியை என் கண் முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கே அணி தோனி அவர் ஸ்ட்ரைக்ல நிக்கிறப்ப ஒரு ஸ்கோரை சேசிங் பண்ணி ஜெயிச்சு பல நாட்கள் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஆட்டம் நான் பல வருஷம் ஆயிடுச்சு தோனி அவர்கிட்ட இருந்து பார்த்து. சமீப காலங்களா தோனி அவர் ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் சில அடிச்சாலும் மேட்சை கம்ப்ளீட்டா வின்னிங் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் தோனி அவர்கள் இருந்தாரு. ஸோ இதை பார்க்குறப்ப தோனி அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய நாள் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற ஒவ்வொரு முறையும் எனக்கு தோணும். ஆனால் இன்னைக்கு தோனி அவர்களுடைய பேட்டிங்கை பார்க்குறப்ப எனக்கு சத்தியமா அப்படி தோணலை. நான் பார்த்து ரசித்த பழைய தோனியை மீண்டும் தற்போது தோனி அவர்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. அதே போல டீம் கம்ப்ளீட்டா ஒரு கூட்டு முயற்சி டீமையும் கரெக்டா இன்னைக்கு வழி நடத்தியிருக்காரு. ஃபார்ம்ல இல்லாத ஜடேஜா அவரும் இந்த மேட்ச்ல போலிங்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. சிவம் துபே தொடர்ந்து 2 சிக்ஸர்கள் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. ஆனா இந்த மேட்ச்ல கடைசி வரைக்கும் நல்லா விளையாண்டுருக்காரு. ஓவராலா கம்ப்ளீட்டா வேற ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸை இந்த ஆட்டத்துல பழைய அணியை வச்சே தோனி அவர்கள் கொடுத்திருக்காரு. முக்கியமா தோனி அவர்கள் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது என்னால சத்தியமா நம்பவே முடியல. அதே பழைய டீமை வச்சுக்கிட்டு வேற ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே அணி கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப அடுத்தடுத்து ஜெயிப்பாங்க, நிச்சயமா பிளே ஆஃபுக்கு உள்ள கூட தோனி அவர்கள் சிஎஸ்கே அணியை கொண்டுட்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அட்வான்ஸாக சிஎஸ்கே அணிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி நேற்று விளையாண்ட அற்புதமான பேட்டிங், போலிங், ஸ்டம்பிங், கேட்ச், இப்படி எல்லாத்தையும் பாராட்டி நிச்சயமா சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சச்சின் ஒரு வீடியோ பதிவு ஒன்று இப்போ வெளியிட்டிருக்காரு. ஸோ சச்சின் நம்ம தோனியை பற்றியும் சிஎஸ்கே அணியை பற்றியும் பாராட்டிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.